கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் ஆவணி மாத பலன்கள் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்வது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது, சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளில் வக்ரம் பெற்று சுக்கிரனை நேரடியாக 7ஆம் பார்வையை பார்க்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வழக்கு பிரச்சனை இப்படிகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. நீதி, நேர்மை, நியாயம் இந்த காலகட்டத்திலே சற்று தளர்த்தப்பட்டு உரிய நியாயம் கிடைப்பது கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. எனவே மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வம்புக்கு செல்லக்கூடாது. யாரையும் விமர்சித்தல் கூடாது. எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து பழக வேண்டும். இதில்லாமல் கண்டிப்பாக காற்று, அதிகமான காற்று வீசும், சூறைக்காற்று என்று சொல்லலாம். ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும். இதில்லாமல் விபத்துக்களை மக்கள் சந்திக்க நேரிடும். அதிலே வான்வழி விபத்துக்கள் அதிகமாக இருக்கப் போகிறது. அதில்லாமல் நீரில் வரக்கூடிய விபத்துக்களும் அதிகமாக இருக்கப் போகிறது. சாலை விபத்துக்களும் இருக்கத்தான் செய்யும். இதில்லாமல் அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் பலவித தடைகளை சந்தித்து மக்களுக்கு தகுந்த நேரத்திலே அந்த சலுகைகளை தர முடியாத சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும். பின்னர் கிடைக்கும், ஆனால் இப்பொழுது இல்லை. எனவே இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்திலே நடக்கப் போகிறது. இதையெல்லாம் கவனித்து நாம் இறை வழிபாடை செய்து நமது குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வழிபட்டு உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சேமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, போரும் சற்று விஸ்தரிப்பாக இருந்து பெருசாக வராது, வந்து போகும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லப்படுறேன். உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கார். கன்னியில் சுக்கிரன் நீசம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார் துளாராசியில். கும்பராசியில் ராகு இருக்காங்க. மீனராசியிலே சனி பகவான் இருக்கார், வக்ரம் பெற்றிருக்கார். மிதுனராசியிலே செவ்வாய் இருக்கிறார். கடகராசியிலே குரு இருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரியன், புதன், கேது இருக்கிறாங்க. இந்த ஆவணி மாத கிரக நிலையில் இப்படிதான் இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி புதன் அவர் எங்க இருக்கார்? 12ஆம் இடத்திலே சூரியனுடன் கேதுவுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சூரியனுடைய பொது யோகம், கேதுவுடன் இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். பயணங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு பிரயாணம் திட்டமிட்டிருப்பீங்க, போக முடியாமல் தடங்களாக இருக்கும். அது இப்போ ஆவணி மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். கிளம்பி போயிட்டு வந்துடுவீங்க. ட்ராவலிங் நிறைய இருக்கும். அதன் மூலமாக நல்ல பலன்களும் நடக்கும். அடுத்ததாக இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்று வருவது மிகவும் சிறந்தது. அதன் மூலமாக உங்களுக்கு முடியாத விஷயங்கள் முடியும். அது பெருமாள் அல்லது சிவன், கன்னி தெய்வங்களான பெண் தெய்வம், இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு கோயிலாக இருக்கும். அது வேண்டிக்கிட்டு நீங்கள் பாத யாத்திரை போயிட்டு வரணும்.
அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். பாத யாத்திரை முடிந்து வந்த பிறகு தான். இது இல்லாமல் உங்கள் மனதிலே சில சில ஆசைகள் எழும். அந்த ஆசைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் இருக்காது. உங்களை மீறிய, நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசைகள் வரும். அதை அறவே தவிர்க்குவது நல்லது. இது இல்லாமல் 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நன்மை செய்வார். இந்த 11ஆம் இடத்துக்குரிய லாபாதிபதி ஆகிய சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். குடும்பத்தார் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவியோட அன்பின் ஏற்படும். இது வரைக்கும் குடும்பத்தில் ஒட்டு இல்லாமல் உதவு இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இங்கே இப்போ ஒரு கோயில் போனீங்கன்னா குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க. ஒரு சுற்றுலா போனீங்கன்னா குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க. ஒரு பிரயாணம் பண்ணிங்கன்னா குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க. இதெல்லாம் எப்போது நடக்கும்? அந்த காலத்தில் நடந்தது. இந்த காலத்தில் நடப்பது மிக மிக சிரமம். ஆனால் உங்கள் ராசிக்கு நடக்கும் இந்த ஆவணி மாதத்திலே. அடுத்ததாக 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். கண்டக சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவது மிகவும் நல்லது. உங்களுக்கு கெடுதல் பண்ண உங்களுடைய பங்குதாரரை, கூட்டாளியே உங்களுக்கு நல்லது செய்வார். அது எப்படி? ஒரு கணக்கெடுக்கல் தப்பு பண்ணியிருப்பார், அது உங்களுக்கு தெரியாமே போயிருக்கும். இப்போ அவருக்கே மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். சொல்கிறோம் இல்லையா, உனக்கு மனசாட்சின்னு இருந்தால் நீ உண்மையை சொல்லு, நீ நல்லது பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை இந்த கிரகங்கள் மூலியமாக நடத்தி கொடுக்கும். அவரே என்ன பண்ணுவார், அந்த செஞ்ச தப்பை பிரயாசம் பண்ணுவார், ஏமாத்திருப்பார் உங்களை. ஆனால் அதை உண்மையை போட்டு உடைக்க மாட்டார். ஏன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு அவர் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடும். அப்படி செய்யாமல் திடீர்னு ஒரு லாபம் வந்தது அப்படின்னு சொல்லி அதை நேர் கட்டிடுவார். உங்களை ஏற்கனவே ஏமாத்தினதுக்கு உண்டான அந்த நஷ்டத்தை ஈடு கட்டிடுவார். திடீர்னு நல்ல லாபம் வந்தது, இந்தாங்க எடுத்துங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பார்த்தேன், என்னுடைய ஷேரை கூட கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏனென்று சொன்னால் அவர் முன்னாடியே சில விஷயங்களை ஏமாற்றிருப்பார். இதெல்லாம் சூட்சமான விஷயங்கள் ஜோதிடத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். யார் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் எது நடக்க இருந்தாலும் அதை ஜோதிடத்தில் மட்டுமே தான் கண்டுபிடிக்க முடியும். ஜோதிடத்திலும் அருள் வாக்கிலும் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். மற்ற எந்த விஷயமும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்ததாக இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசியாக இருப்பதால் புதன்கிழமை தோறும் லக்ஷ்மியுடன் கூடிய அல்லது ஸ்ரீதேவி சமேத பூதேவி, வெங்கடாஜலபதி, பெருமாள், கிருஷ்ணர், ராமர், ரங்கநாதர், எப்படிப்பட்ட பெருமாளாக இருந்தாலும் பரவாயில்ல, வணங்கி வழிபட்டு வர வேண்டும். தம்பதி சமேதராக வழிபட்டு வரணும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கு. அடுத்ததாக இந்த ஆவணி மாதத்திலே கண்டிப்பாக திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு திருமணம் நடக்கும். ஆண்களுக்கும் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், சுப காரியங்கள் நடக்கும். அது இல்லாமல் இளம் வாலிபர்கள், இளம் கன்னி பெண்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, யூத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறாங்க, ஜென்ஸ் கிட்ஸ், ஜென்சி அப்படி சொல்கிறோம் இல்லையா. அவர்களுடைய வாழ்க்கை தரும் உயரும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க தான். எப்படி? இப்போ தான் வயசு சின்ன வயசாக தான் இருக்கும், உடனே அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். அவங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷனாகவே இருக்காது. திடீர்னு ஒரு வாய்ப்பு வருவாங்க, திடீர்னு ஒரு பொறுப்பு வரும். சின்ன வயசுலேயே பெரியவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, இப்படி தான் கேட்பாங்க. எல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்? கிரகங்கள் சேர்க்கையால் நடக்கும், நல்ல நேரம் வந்தால் நடக்கும். இதெல்லாமே கன்னிராசிக்காரங்க நடக்க போகுது. அடுத்ததாக
நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் வகையில் பார்க்கும் பொழுது கன்னி பெண்களாக இருப்பாங்க, ரொம்ப வறுமையில் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பல பேர் சேர்ந்தால் தான் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்போ சில அரசாங்க சலுகை எல்லாமே கிடைச்சிட்டு வருது. எல்லா அரசாங்கத்திலுமே அந்த பெண்களுக்கு திட்டங்கள் கொண்டு வராங்க, அதை செயல்படுத்தி தான் வராங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த கன்னி பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்சதே செய்யணும், அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடியதோ வாங்கி தரணும். நிறைய பேர் போய் பார்க்க மாட்டாங்க, கிடைக்காது. எப்படி வாங்கணும், எப்படி போகணும் அப்படின்னு தெரியாமல் தான் இருக்கும். ஒரு அரசாங்கத்திலிருந்து சலுகை பெற்று நீங்கள் கொடுப்பதும் ஒரு வகையிலே பரிகாரம் தான். அவங்க போய் கஷ்டப்படுறத நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துறீங்க. அப்போ மனசில் அவங்க உங்களை நல்லது நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக நினைப்பார்கள். இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே சிறிய சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஏனென்று சொன்னால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய, அது நான் சொல்லாமல் இருக்கிறது தப்பு தான், நிறைய தொடர்புகள், அதிலும் கள்ள தொடர்புகள், மறைமுக தொடர்புகள் நிறைய ஏற்பட்டுள்ளது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சோஷியல் மீடியா நிறைய வந்தால் இல்லைனால ஃபோனில் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க. டிவியை யாரும் பார்க்குறதில்ல, ஃபோன்லேயே எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கையிலே எல்லாமே இருக்குது, கையில் உலகமே வந்து விட்டது அப்படி தான் சொல்லலாம். அதனால் எல்லாம் தெரிஞ்ச பேர் கெட்டு போக மாட்டேப்பாங்க. அப்போது கெட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் அந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் செய்து வாங்க. கண்டிப்பாக நலம் பெறுவீர்கள், வாழ்வில் வளம் பெறுவீர்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.